So today we are going to see about unified process model. Okay, unified process அப்படினா ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரேம்வொர்க்கை டெவலப் பண்ணும்போது நமக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மூலமா மாடலிங் பண்ணி நம்ம இத கொண்டு வரணும். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் already have found, right? Object oriented system படிச்சிருக்கீங்க இல்லையா? So framework is also known as rational unified process. இதுல ரெண்டு டைப் இருக்கு. Rational unified process, open unified process. What are the two types? Rational unified process and second one is open unified process. Some of the key features of this process includes order of the phase. ஒவ்வொரு phase ஓட orders வந்து கண்டினியூவா இருக்கும். Second one component based இருக்கும். Meaning for a software system to build a set of software components. Well defined interface between the components and communication. ஒரு components ஓட தேவைகள் அனைத்துமே அதுல இருக்கும். நம்மளோட smooth configuration வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு இந்த unified process model யூஸ் ஆகும். Okay, இந்த ஃபாலோஸ் பண்றது வந்து iterative, incremental, architecture centered and use case driven approach வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? phrases என்னன்னு பார்த்தோம்னா we can represent a unified process model in a series of cycle, same cycle. So each cycle ends with release of new system version. ஒவ்வொரு சைக்கிளுமே நம்ம கஸ்டமருக்கு தேவையான ஒரு வெர்ஷனை உருவாக்குது இல்லையா? key features உருவாக்குது. So we have four phases in the cycle. First phase is inception, second one elaboration, third one construction and fourth one is transition. நம்ம prior-ஆ பார்த்த மாடல்ல நமக்கு planning, designing, development, testing and அதோட implementation இல்லையா? இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இங்க unified process first one is inception, second one elaboration, third one construction and fourth one is transition. Okay? Phases unified process. Inception அப்படினா a main goal of this phase is to involve delimiting the project scope. Delimiting process scope, this is where we define we are making this project first place. It should have the followers. What are the key features அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொன்று பண்ணும்போதுமே லிமிடேஷன் இருக்கு. இதில் டீலிமிடேஷன்ஸ் இல்லாமல் இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு how does it benefits to the customer? எப்படி பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி நம்ம மூவ் ஆன் பண்ணும்போது அந்த லைஃப் சைக்கிளில் நம்மளுக்கு இம்பார்ட்டண்டாக யூஸ் ஆகும். விச் மெத்தடாலஜி வில் பி ஃபாலோ? இதில் என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறோம்? இந்த லைஃப் சைக்கிள் மெத்தடாலஜி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அண்ட் ரிஸ்க் எப்படி இருக்குது? ஈஸியாக கஸ்டமரோட ரெக்டிஃபிகேஷனுக்கு பண்ணி கொடுக்கும். ஸோ எலாபரேஷன் அப்படின்னா காஸ்ட், டைம் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஆல் ரிஸ்க் ஆர் இன்க்ளூடிங். ஸோ டெவலப் வித் மெஜாரிட்டி ஆஃப் ஃபங்க்ஷனல் ரெக்வயர்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஒவ்வொன்றும் நம்ம டெவலப் பண்ணும்போது அதோட ஃபங்க்ஷனல் வந்து மெஜாரிட்டியாக கொண்டு போய் நமக்கு ரெக்வயர்மெண்ட்ஸ் தேவைப்பட்டதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலைஸ் பண்ணணும். மெத்தடாலஜி ஒவ்வொன்றையுமே ஃபைனலைஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கன்னா ஒவ்வொரு இதுவுமே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் இல்லையா? ஆப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், அது எல்லாத்துக்கும் என்ன தேவை? டெவலப்மெண்ட். ஸோ அதோட இன்டிகிரேஷன் நம்மளுக்கு தேவை. டெஸ்டிங் வேணும். வீடு கட்டுறோம் அப்படின்னா அதில் டெஸ்டிங் நம்ம பார்ப்போம் இல்லையா? இந்த அளவுக்கு மட்டு போடணும், இந்த அளவுக்கு சிமெண்ட் போடணும், அந்த கால்குலேஷன் அந்த ரேஷியோ இருந்தால் தான் ஷுட் பி ப்ராப்பர் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், ரைட்? சேம் வாய்ஸ் இது டிரான்சிஷன் அப்படின்னா ஒரு டெப்ளாய்மெண்ட் மல்டிபிள் இன்டிகிரேஷன் மெட்டா ரிலீஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் அந்த சாஃப்ட்வேர் ரேஸ் பொட்டென்ஷியல் ரேஸ் பண்ணுறதுக்காகவும் இது யூஸ் ஆகும். ஓகேவா? Thank you all, and this is unified process model. So you go on through this four things. Okay, இதெல்லாம் என்னென்ன பண்ண போகிறோம், அதோட லைஃப் சைக்கிள் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் என்னென்ன பண்ண போகிறோம்ன்றது பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்குறோம்? இன்செப்ஷன். செகண்ட் ஒன் என்ன பார்க்குறோம்? தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் வாட் இஸ் அபவுட் ப்ரீவியஸ் நம்ம பார்த்து எவால்யூஷன் மாடலில் என்ன பார்த்தோம்? எவல்யூஷனரி மாடலில் என்ன பார்த்தோம்? Planning first, second one requirements, third one development and fourth one testing, coding and testing and last one implementation. அதோட லைஃப் சைக்கிள். இதோட லைஃப் சைக்கிள் என்னன்னா first one inception, second one elaboration, third one construction, fourth one transition. ஓகேவா? இதோட இம்பார்ட்டண்டாக என்ன கீ ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணோம் அப்படிங்கிறது, அதோட பெனிஃபிட் என்ன, கஸ்டமரோட பெனிஃபிட்ஸ் என்னென்னங்கிறது நம்ம பார்க்கலாம். தேர்ட் ஒன் மெத்தடாலஜி எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அந்த லைஃப் சைக்கிள் மூலமா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபோர்த் ஒன் அந்த ரிஸ்கெல்லாம் எப்படி இவல்யூஷன் மாடலில் கம்ப்ளீட் பண்ணுறோம், எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோம், டிரான்சிஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளம்ஸை இது பண்ணுறோம். அண்ட்
ஷெட்யூல் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேட் எப்படி இருக்குல்ல ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஷெட்யூல் காஸ்ட் எஸ்டிமேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ டிசைன் பார்த்து ஹியூமன் ஹை லெவலில் யூஸ் ஆகும். கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து டெஸ்டிங்கும் அதோட டைமிங்கும் யூஸ் ஆகும். அண்ட் டிரான்சாக்ஷனில் நம்மளுக்கு மல்டிபிள் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஆல். ஓகே, தட்ஸ் வாட் திஸ் இஸ் ஆல்சோ.